श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। रामाय रामभद्राय रामचंद्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। ब्रह्मान्ता गुरवः साक्षात् इष्टं दैवं श्रियःपतिः आचार्याः श्रीमदाचार्याः सन्तु मे जन्मजन्मनि। सत्याभिज्ञकराब्जोत्तान् पञ्चाशद्वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमि न्यायसुधारतान्। श्रीमत् सत्यात्मस्वामी श्रीपादगुरुभ्यो नमः। पृथ्वीमण्डलमध्यस्थाः पूर्णबोधमतानुगाः वैष्णवाः विष्णुहृदयास्तान् नमस्ये गुरुन् मम। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्. ரொம்ப பவித்திரமாக இருக்கக்கூடிய இந்த நன்னாளில் ராமனுடைய குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த சதஸை இங்கே ஏற்படுத்தியிருக்கா. கார்த்தாலேருந்து பெருமாளுடைய ஒவ்வொரு குணானுபவங்களை நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ராமனுடைய குணங்களை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அதற்கு நிஜமான அதிகாரிகள் யார் அப்படின்னாக்கா உத்தமோத்தம தேவர்கள் தான். அப்பனா 16 குணங்கள்ல இன்னைக்கு இந்த மாளிகையில் சொல்லியிருக்கா. ராமனிடத்தில் இருப்பது வெறும் 16 குணங்கள் தானா அப்படின்னாக்கா அதற்கு வேதம் சொல்றது யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக. பெருமாள் அனந்த கல்யாண குணங்களால தான் பரிபூர்ணனாயிருக்கான். அப்பேற்பட்ட அனந்த குண பரிபூர்ணனான பகவான அந்த ராமனை பற்றி நம்ம 16 குணங்கள் அவ்வளவே இருக்குன்னு நினச்சிட்டோம்னாக்கா அது மிகவும் ஹாஸ்யாஸ்பதமான ஒரு விஷயம். அது மட்டும் அல்ல, ரகுவம்சம் அப்படின்ற ஒரு காவியம், அந்த காவியத்தில் காளிதாசர் தான் இவ்வாறு ஆரம்பத்தில் சொல்றார், கொசூரிய பிரபவோ வம்சா क्वचाल्प விஷயாமதிஹி திதீர்ஷு துஸ்தரம் மோகாத் உடுப்பே நாஸ்மி சாகரம் அப்படின்னு சொல்றார். இந்த ரகுவம்சத்தோடைய இங்க வந்திருக்கிற கூடிய ராஜாக்கள் இவாளை பத்தி சொல்றது அப்படின்றது மிகவும் ரொம்ப ஹாஸ்யாஸ்பாதமான விஷயம் அப்படின்னு சொல்றார். அதுவும் நான் சொல்றது. ஏன்னாக்கா இதை நான் சொல்றேன்னு சொன்னாக்கா அது எப்படி இருக்கும்னாக்கா ஒரே ஒரு சின்ன ஒரு தோணியை வச்சுண்டு நான் பெரிய ஒரு கடலை கடக்கிறது எவ்வளவு ஒரு ஹாஸ்யாஸ்பதமான விஷயமோ ஒரு கேலிக்கூறிய விஷயமோ அது போல ஆகும். ஆனாலும் ராமனுடைய சரித்திரத்தை சொல்லுவது மிகவும் புண்ணியப்பிரதமானது. அதனால நான் சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு அந்த காவியத்தினுடைய ஆதியில கிரந்தக்காரர் பிரதிஜ்ஞை பண்றார். அதே மாதிரி ராமன் தான் அனந்த கல்யாண குணப்பரிபூர்ணன் ஆனாலும் அடியேன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய சாரித்திரம் அப்படின்ற குணத்தினுடைய அனுபவத்தை ஓரளவு நம்ம இங்க பார்ப்போம். சர்வதந்திர சுதந்திரனான பகவான் தான் சிருஷ்டி பண்றார். பகவான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கிரியையும் கூட அந்த கிரியையால பகவானுக்கு எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ நம்ம ஆத்துல தளிகை பண்றோம், ஆகாரம் பண்றோம், கிருஷ்ணாஷ்டமி வர்றது பக்ஷணம் பண்றோம். எதுக்காக பண்றோம்? கண்ணனுக்கு கண்டுரலை பண்ணி அதுக்கப்புறமா நம்ம அதை ஸ்வீகாரம் பண்ணோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பண்றோம். அந்த மாதிரி பகவான் தான் பண்ணக்கூடிய சிருஷ்டியால பகவானுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா அப்படின்னாக்கா சைஃபர், ஜீரோ, எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. ஆனாலும் பகவான் தான் சிருஷ்டி பண்றார். ஏன்னாக்கா எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கா, அந்த ஜீவராசிகளை உத்தாரம் பண்ணணும், அவருடைய சாதனை பூர்த்தி ஆகணும் அப்படின்ற நோக்கத்தால பகவான் தான் சிருஷ்டி பண்றார். அப்பேற்பட்ட சிருஷ்டி பண்ற பகவான் தன்னுடைய விவிதமான அவதாரங்கள் எடுக்கிறார். தான் அவதாரங்களானது பக்தர்களுடைய அனுகிரகத்துக்காகவே, பக்தர்களுடைய பிரார்த்தனைக்காகவே பண்ணக்கூடிய அவதாரங்கள். இந்த அவதாரங்கள்ல எவ்வளவோ பகவானுக்கு அனந்த அவதாரங்கள் இருக்கின்றன. அதில் பிரசித்தமான அவதாரங்கள் நமக்கு மிகவும் சில அவதாரங்கள். அதிலும் மிக பிரசித்தமானது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்.
ராமாவதாரத்துல பகவானுக்கு இருக்கக்கூடிய சாமர்த்தியம் கண்ணனாக இருக்கும்போது இல்ல, கண்ணனாக இருக்கக்கூடிய சாமர்த்தியம் வராகனுக்கு இல்ல அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. எல்லா ரூபங்களும் எல்லா ரூபங்கள்லயும் எல்லாமே பூரணமானது. எதுவுமே அபூரணமானதில்லை. அதே போன்ற எல்லா அவதாரங்களானதும் கூட வாசுதேவ ரூபியான பகவானிடத்திலிருந்து வந்தது அப்படின்ற விஷயத்த பிருஹதாரண்யகோபனிஷத் பாஷ்யத்துல மத்வாச்சாரியர் நமக்கு தெரிவிக்கிறார். அது போன்ற பகவானுடைய ஒரு அற்புதமான அவதாரம் ஸ்ரீராம அவதாரம். அந்த ராமனாக தான் அவதாரம் பண்றார். தசரதன், கௌசல்யா இவா 2 பேருக்குமே குமாரராம் பிறக்கிறார். ஸோ பெருமாள் அவதாரம் பண்றார், பிறக்கிறார் அப்படின்ற சொல்றச்சேவே நமக்கு என்ன ஆறது? பிறப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு துக்கமானது. நம்மெல்லாம் ஆத்துல குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுறோம். ஆனா அந்த ஜீவன் சந்தோஷப்படணும்னாக்கா பாகவத தித்ய ஸ்கந்தத்தை சொல்றா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் தவிக்குமா. நான் பண்ணாத பாவங்களை பண்ணிட்டேன், அந்த பண்ணாத பாவங்களை பண்ணதால இந்த கர்ப்பவாசத்துல நான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னை இந்த கர்ப்பத்துல இருந்து வெளியே அனுப்பு அப்படின்னு அந்த பகவானை கதறுமா அந்த ஜீவன். இதுலயும் யார் உத்தமாதிகாரியா யார் இருக்கா, அவ கர்ப்பத்துல இருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுவாளாம் பெருமாளை. அது போன்ற ஜனன மரணாதி எந்த ஒரு துக்கமும் கூட பகவானுக்கு கிடையாது. அதைத்தான் ஆச்சாரியர் நமக்கு தாத்பரிய நிர்ணயத்தை சொல்றார். வசுதேவ சுதோ நாயம் நாயம் கர்ப்பே வசத் பிரபு நாயம் தசரதாஜாத்தா நச்சாப்பி ஜமதக்னிதா. இவனை இவன் வசுதேவ சுதனா இல்ல, இவனுக்கு கர்ப்பவாசம் இருக்கிறதா இல்ல. அப்பனா வசுதேவனுடைய குமாரன், அதனால தானே வாசுதேவன் சொல்றோம். தசரதனுடைய குமாரன், அதனால தானே தாசரத்தின்னு சொல்றோம். ஜமதக்னியோடைய குமாரனானதால ஜாமதக்னி சொல்றோம் அப்படின்னாக்கா, அது எல்லாமே அவளை அனுகிரகம் பண்றதுக்காக பகவான் தான் திருவவதாரம் பண்ணாரே தவிர்த்து பகவானுக்கு கர்ப்பவாசம் போன்ற எந்த ஒரு துக்கங்களும் இல்லை. தசரதன் தான் விசேஷமா தபஸ் பண்றார். தசரதனுக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேர், அவளுக்கு மனைவி தசரதனுக்கு எவ்வளவு பேர் இருந்தானாக்கா 60,000 பேர் இருந்தா. அதுல இவா முக்கியமானவா, கௌசல்யா இவாள்லாம். 60,000 பேர்லயும் அவ 60,000 அவ அவ்வளோ பேர் இருக்கிறச்சே அவள் இடத்துல இவனுக்கு குழந்தைய பிறக்கலை அப்படின்னாக்கா புத்திர சந்தானம் அவ இடத்துல ஏற்படலை. அப்புறமா பிரசித்தமான கதை, தான் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்றார். யஜ்ஞாபிமானி யஜ்ஞரூபி பகவான் தான் வரார், பாயசத்தை கொடுக்குறார். அந்த பாயசத்தை ஸ்வீகாரம் பண்றார். அதுக்கப்புறமா பெருமாளுடைய திருவாவதாரம் ஆனது. பெருமாள் அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ண உடனே கிரமமா எல்லாருமே வளர்ந்துட்டே இருக்கா. இது எல்லாத்தையுமே விசேஷமா நம்ம ராமாயணத்துல, வால்மீகி ராமாயணத்துல நம்ம சிரவணம் பண்ணலாம். ராமாயணமானதும் கூட விவிதமான ராமாயணங்கள் இருக்கின்றன. சப்தரிஷி ராமாயணம், வால்மீகி ராமாயணம் அப்படின்னு. ஆனா நமக்கு சாஸ்திரம் நமக்கு சொல்றது, நாரதர் சொல்றார், இந்த மாதிரி பகவான் தான் ஏற்றிருக்கக்கூடிய ராமாயணமானது 100 கோடி ஸ்லோகம் விஸ்தீர்ணமான ராமாயணம். அது பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார். பிரம்மா எனக்கு உபதேசம் பண்ணார். எனக்கு உபதேசம் பண்ணதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு நாரதர் தான் வால்மீகிக்கு சொல்றார். இந்த ராமாவதாரம் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு நிறைய சன்னிவேஷங்களை நம்ம பார்க்கலாம். பெருமாள் தயை, அவருடைய கருணை, அவருடைய பராக்கிரமம், இது எல்லாத்தையுமே நம்ம விசேஷமா இந்த காவியத்துல பார்க்கலாம். நம்ம ரொம்ப பவித்திரமான கிரந்தம். 100 கோடி விஸ்தீர்ணமா இருக்கக்கூடிய ஸ்லோகத்தை சுருக்கி நமக்கு 24,000 ஸ்லோகமா வால்மீகி மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கார். ராமாயணங்கள் பல வகையாக இருந்தாலும் கூட எந்த ராமாயணத்திலுமே ராமன் இவ்வளவே குணபூரணர், இவ்வளவே குறிப்பிட்ட இதோடய இருக்கார் அப்படின்ட்டு எங்குமே சொல்லலை. எல்லாத்தினுடைய பரம சித்தாந்தமும் கூட சர்வோத்தமனானவன் ராமன் தான். இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அப்பேற்பட்ட ராமனுடைய ஒரு சரித்திரம் அது ரொம்ப பவித்திரமானது. அதை நம்ம வெவ்வேறு புராணங்கள்ல ராமனுடைய சரித்திரத்தை நம்ம அந்த பிரசம்சையை நம்ம காக்கிறோம். சரித்தம் ரகுநாதஸ்ய சதகோட்டி பிரவிஸ்தரம்
ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் அப்படின்னு. ராமனுடைய சரித்திரமானது மிகவும் அற்புதமான சரித்திரம். அந்த ராமாயணத்தை சொல்லியிருக்கக்கூடிய சரித்திரத்தினுடைய ஒவ்வொரு அக்ஷரத்தையும் நம்ம வாசிச்சாலே நம்மளுடைய மகாபாதகங்கள்லாம் நாசமாறுது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ராமராஜ்யம் அப்படின்னே பிரசித்தம். எதுக்கு ராமராஜ்யம்? ஏன் மித்தவாள்லாம் யாரும் ராஜ்யமே பண்ணலையா? இல்லை யாரும் பண்ணாததான் ராமர் அப்படி என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா, அதுதான் விசேஷம் ராமராஜ்யத்தில். ராமராஜ்யத்தில் அதர்மத்துக்கு இடமே இல்லை. இதுதான் ராமனுடைய அற்புதமான சரித்திரம். அதர்மம் பண்ணணும்னு மனுஷாளுக்கு தோணும் சம்டைம்ஸ். இப்போ ஆத்துல இன்னைக்கு ஸ்ராத்தம் இருக்கும். ஸ்ராத்தம்னா மத்தியானம் 12 மணிக்கு அப்புறமா தான் நம்ம வந்து தீர்த்தமாடி ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கணும். வெயில் காலத்துல ஸ்ராத்தம் வந்துடுறது. இப்போ என்ன பண்றது? தண்ணி தாகம் அடிக்கும், பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்குலாம். அப்போ கொஞ்சம் எடுத்துக்க மாட்டா, ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கா எடுத்துக்க மாட்டா. ஏதாவது கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடலாமா, கொஞ்சம் காஃபி சாப்பிட்டு திரும்ப தீர்த்தமாடி நம்ம ஸ்ராத்தத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன அதர்மத்துல எண்ணங்கள் வந்தாலும் கூட அந்த அதர்மத்தை பண்றவா, பண்ணணும்னு நினைக்கிறவா, அவ மனசுல தோணுமா, ஒருவேளை நம்ம அதர்மத்தை பண்ணினோமானால் ராமன் நம்மிடத்துல காருண்யத்தை காட்ட மாட்டார், குறைச்சிடுவார். அதனால ராமனுடைய காருண்யம் நம்முடைய சுவார்த்தத்தை விட ராமனுடைய காருண்யம் தான் ரொம்ப பெருசானது. அதனால நம்ம ராமனுக்காக இதை தியாகம் பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் தியாகம் பண்ணிட்டு இருந்தாலாம். இதே மாதிரி ராமராஜ்யம் எவ்வளவு வருஷம் ராமர் ஆண்டார்? எல்லாரும் ஓட்டு போட்டாளா? எலெக்ஷன்ல நிக்க வச்சு யார் யார் நின்னா? இந்த பக்கம் ராமர், அந்த பக்கம் ஒரு பக்கம் அப்பா, ஒரு பக்கம் பையன், அண்ணன் தம்பிகள்லாம் ஒரு ஒரு கட்சியை தனித்தனியா ஆரம்பிச்சு எல்லாரும் நின்று ஓட்டு போட்டு ராமர் ஜெயிச்சாரா அப்படின்னாக்கா, நிச்சயமாக எல்லாருடைய ஓட்டு, ஈவன் தசரதனுடைய ஓட்டு கூட, யார் யாரெல்லாம் நாமினியா இருந்தாலும் அவ எல்லாருடைய ஓட்டு கூட ராமனுக்கு தான் இருந்தது. ஏன்னாக்கா ராமன் இடத்துல அவ்வளவு பிரியமா இருந்தா எல்லாருமே. எந்த ஒரு இடத்துலையுமே கூட ராமராஜ்யத்துல துர்பிக்ஷையே கிடையாது. இன்னைக்கு நமக்கு எல்லாத்தையும் நம்ம கலியுகத்துல நம்ம பார்க்கிறோம். ஒன்னா துர்பிக்ஷை, காலத்துல கிடைக்க வேண்டியது நமக்கு எதுவுமே கிடைக்கிறதே இல்லை. வருஷாருத்துல மழை வரணும், நன்னா வெயில் அடிக்கிறது. ஆனா நமக்கு மழை வரும்போது டிசம்பர்ல எப்போ நமக்கு சைத்தியமா இருக்கணுமோ, நமக்கு சைத்தியம் எப்போ தேவைப்படுறதோ அப்போ நன்னா மழை வரும். இது மாதிரி எந்த ஒரு அசந்தர்ப்பங்களும் கூட ராமராஜ்யத்தில் ஆனதில்லை. அவ்வளவு மட்டும் இல்லை, ராமராஜ்யத்தில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னாக்கா, விதுரர்கள், விதவை இவ யாருமே இருந்தது இல்லையா. இதற்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, ராஜா காலஸ்ய காரணம். நாட்டு க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னாக்கா, அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா தான் உத்தமமானவனா இருக்கணும். தான் உத்தமமானவனாக இருந்தால் மட்டுமே தேசம் க்ஷேமமாக இருக்கும் என்கிற விஷயத்தை ராமபிரான் தன்னுடைய சரித்திரம் மூலமாக நமக்கு போதிச்சிருக்கார். அக்காலத்துல எந்த ஒரு விருஷ்டியும் ஆனதில்லை. அத்திவிருஷ்டி, அனாவிருஷ்டி இப்போ ரெண்டுமே வந்து தொந்தரவு தான். எது கிடைக்கணுமோ அது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கணும். கிடைக்கக்கூடாத நேரத்தில் நமக்கு அது கிடைச்சா பிரயோஜனம் இல்லை. உதாரணத்துக்கு கோடை காலத்து நன்னா மழை வந்தது அப்படின்னாக்கா மாம்பழமே விளையாது, எல்லாம் மாம்பழமும் கெட்டு போயிடும். ஸோ அதனால கோடை காலத்தை வரக்கூடிய மழை இது பிரயோஜனமற்றது. அதே போன்று எந்த ஒரு பிரயோஜனமற்ற விஷயங்களும் கூட ராமராஜ்யத்தில் நடந்ததில்லை அப்படின்ற விஷயத்த நம்ம கேட்குறோம். பரஸ்பரமா ஒருத்தரும் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் ரெண்டே ரெண்டு தான் இருந்ததா மனசுல. நம்ம ராமனை சேவிச்சிடணும். ஒன்று ராமனுடைய கட்டாட்சம் நம்ம மேல படணும். இது ரெண்டு யாருக்கு கிடைக்கலையோ அவாதான் ரொம்ப தௌர்பாகியம் உடையவாளாம் அப்படின்ற மனோபாவத்தினுடைய வாழ்ந்துட்டு வந்தா திரேதாயுகத்தில் இருந்தவாள்லாம். ராமனுடைய இன்னொரு அற்புதமான ஒரு சரித்திரம். ராமன் தான் ராஜ்யத்தை ஆள வேண்டும், எல்லாம் ரெடி ஆயிடுது. பட்டாபிஷேகம் ராமனுக்கு தான் பண்ணணும்னு எல்லாருமே ஒத்துண்டாச்சு. அயோத்தியே காத்துட்டு இருக்கு. ராமனை அந்த சிம்மாசனத்துல உட்காந்து வச்சு அந்த ராமனுடைய
அந்த பார்வையை சேவையை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருக்கா. அப்போ திடீர்னு வந்து தன்னுடைய தன்னுடைய வரத்தை யூஸ் பண்ணி தான் ராமன் காட்டுக்கு போகணும்னு சொல்றா. ராமனும் காட்டுக்கு போக தயாராயிட்டார். ஏதோ எதுவுமே நிச்சயம் இல்லாமல் திடீர்னு கூப்பிட்டு கடைசா கிடைக்கட்டும் கடைக்காட்டி போட்டோம் அப்படின்ற எண்ணத்துல இல்லை. தேசம் ஃபுல்லா கோஷணம் பண்ணிட்டா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆக போறதுன்னு தேசம் ஃபுல்லா கோஷணம் பண்ணியாச்சு. தேசம் ஃபுல்லா கோஷணம் ஆயிடுத்து. எல்லாருமே சித்தமா இருக்கா. ராமனை தான் உட்காத்தி வைக்கணும்னு யுவராஜனா அறிவிச்சாச்சு. இன்னும் சில நாள்கள்ல, இன்னும் சில மணி நேரங்கள்ல தான் பட்டாபிஷேகத்தை ஸ்வீகாரம் பண்ணணும். அவ்வளவு பெரிய ஸ்திதியில இருந்த ராமன் குருவர்த்தே தியக்த ராஜ்யா, தன்னுடைய அப்பாவான தசரதன் ஒரே ஒரு வார்த்தையை சொல்றார். ராமனே, இது போன்ற பரதன் தான் ராஜனாகணும் அப்படின்ற பாவனையோட எல்லாருமே இருந்துட்டு இருக்கா. அதே தான் கைகையும் அபேட்சப்படுறா. அதனால நீ காட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே ராமன் தான் கோவிக்கல. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இதே நம்ம அப்பா கிட்ட இருந்தா, அது இந்த காலத்துல கேட்கவே வேண்டாம். இந்த மீடியா மூலமா எவ்வளவு பெற்றோர்களை பேச முடியுமோ அவ்வளவு இழிவா பேசி, சாமான்யமா இருக்கிறவா மனசுலையும் கூட ஒரு விஷ பீஜைய விதைவிக்கிறா. இன்னைக்கு இருக்கிறவா நல்லா மரியாதை கொடுத்துருப்பா ஆத்துல அப்பாவுக்கு. ஏதோ ஒரு 2 இடத்துல பார்த்து அப்பாவுக்கு மரியாதை இல்லாம வாடா போடான்னு சொல்றதை பார்த்துட்டானாக்கா, ஆத்துல இவாளும் பார்த்துட்டு அப்பாவை வாடா போடான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இப்போ காலம் அப்படி இருக்கிறது. இல்லைன்னா கொடுக்குறேன்னு சொல்லி அதை அப்பா கொடுக்க மறுத்தாலும் அப்பாட்ட போய் பிடி சண்டை போட வேண்டியது. எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு உண்டான பங்கை நீ பிரிச்சு தான் ஆகணும். இல்லாட்டி நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால பிரிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குற இன்னைக்கு இருக்கிற மனுஷா எங்க? ராமன் தான் அப்பா சொன்னான்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னுடைய ராஜ்யத்தையே தியாகம் பண்ணி தான் துவாரகையிலிருந்து படகு மூலமாக வந்திருக்கக்கூடிய திவ்ய மங்கள விக்கிரமான கண்ணனை மத்வாச்சாரியர் தான் உடுப்பியில ஸ்தாபனம் பண்றார். ஸ்தாபனம் பண்ணி 8 சன்னியாசிகளை நியமனம் பண்றார். ருக்மிணி திருவாராதனம் பண்ண பாலகிருஷ்ணர். ருக்மிணி தான் கிருஷ்ணர் இடத்துல போய் கேட்கிறா, உன்னுடைய பால ரூபத்தை நான் சேவிக்கணும் அப்படின்னு. உடனே கண்ணன் தன்னுடைய பால ரூபத்தை சேவை சாதிக்கிறார். அந்த பால ரூபத்தை தான் ருக்மிணிக்கு கொடுக்கிறார். அந்த ருக்மிணி அதை ஆராதனை பண்றா. அந்த விக்கிரகத்தை ஆச்சாரியர் உடுப்பியில தான் பிரதிஷ்டாபனம் பண்றார். பொதுவா நம்ம உடுப்பிக்கு போய் சேவிக்கணும்னாலே நம்ம அவ்வளவு சந்தோஷமா இருப்போம். சேவிச்சுட்டு வந்து அவ்வளவு பெருமை பேசுவோம். இத்தனைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? போறோம், அங்க மத்வ சரோவரத்துல தீர்த்தமாடி அந்த கண்ணனை சேவிச்சுட்டு நம்ம வந்ததுக்கே இவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா அந்த கண்ணனை திருவாராதனம் பண்றதுக்காக ஆச்சாரியர் ஒரு முறை ஏற்படுத்துறார். 8 சன்னியாசிகள்ல ஒருத்தரும் 2 மாசம் அப்படின்ற கணக்கை வைக்கிறார். அதுக்கப்புறமா அது 2 மாசம் அப்படின்றது 2 வருஷம் அப்படின்ற ஆறுது. அதை வாதிராஜ சுவாமிகள் தான் பண்ணி வைக்கிறார். அந்த கண்ணனுடைய திருவாராதனம் பண்றதுக்கு உண்டான கைங்கரியம் முறை நமக்கு வரணும்னாக்கா 14 வருஷம் வெயிட் பண்ணணும். அப்பேற்பட்ட 14 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய கண்ணனுடைய திருவாராதனைய இவருடைய ஆச்சாரியர் விஸ்வேஷ தீர்த்தர் அப்படின்னு, அவரை தெரியாதவா இங்க யாருமே இருக்க முடியாது. விஸ்வேஷ தீர்த்தர் 4 பர்யாயம் பண்ணியிருந்தார். 14 வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்ற கணக்குல 4 பர்யாயம் பண்ணியிருந்தார். 5வது பர்யாயம் பண்ணணும். இளைய சுவாமியும் எழுதிருக்கார், அவர் பெரியவ சுவாமியும் எழுதிருக்கார். அப்போ சுவாமி சொன்னார், நான் பண்றதை விட நீர் பண்றது தான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு சொல்லி தன்னுடைய முறையை தன்னுடைய ஆச்சாரியனுக்காக தான் தியாகம் பண்ணி அவ்வளவு பெரிய ஒரு கைங்கரியத்தை பண்ணிருக்கக்கூடிய விஸ்வ பிரசன்ன தீர்த்த சுவாமிகள் இங்க நம்ம அனுகிரகம் பண்றதுக்காக இங்க எழுதிருக்கா. சுவாமியுடைய சன்னிதானத்துல பேசுறது அடியனுடைய பெரிய ஒரு பாக்கியமா பாவிக்கிறேன். அப்பேற்பட்ட ராமராஜ்யத்துல ராமனுடைய குணம் அவ்வளவு அற்புதமான குணம். தன்னுடைய தந்தைக்காக தன் ராஜ்யத்தை தியாகம் பண்ணினா. அது மட்டும் இல்லாம ஒரு முறை விஸ்வாமித்ரர் அயோத்தியைக்கு வரார். அயோத்தியைக்கு வந்து தான் இந்த மாதிரி கேட்கிறார், நாம் பண்ணக்கூடிய யஜ்ஞத்துக்கு
நிறைய விக்னங்கள் ஏற்பட்டு இருக்கு. சுபாகு, மாரீச்சன் போன்றவாள்லாம் நிறைய தடை பண்றா. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஜபத்துக்கு நம்ம சத்கர்மம் பண்றோம்னாக்கா தடை வந்துடும், துஷ்டகர்மம் பண்றோம்னாக்கா தடையே வராது. அதனாலதான் அந்த தடையை போக்குபவர் யார் அப்படின்னாக்கா, கணபதி அந்தர்யாமியான விஸ்வம்பர ரூபியான பகவான் தான் அந்த விக்னத்தெல்லாம் போக்கக்கூடியவர். விக்னத்தை ஏற்படுத்துறதுனால அவருக்கு விக்ன விநாயகன்னு பேர்னா, இல்லைன்னா விக்னத்தை போக்குறதால அவருக்கு விநாயகர் அப்படின்ற பேர்னா அப்படின்னு கேட்டா, அதுக்கு வாதிராஜ சுவாமிகள் சொல்றார், துஷ்டானாம் விக்னகர்த்தா. துஷ்டர்கள் ஏதாவது சத்கர்மங்க ஏதாவது தொந்தரவு பண்ண போனா, ஹிம்சை பண்ணணும்னு புறப்பட்டா அவளுக்கு விக்னத்தை ஏற்படுத்துறவர். சுச்சரித சுஜன ஸ்தோம விக்னாபஹர்த்தா. யார் சத்கர்மங்களை பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு இருக்கக்கூடிய விக்னங்கள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவா. அதனாலதான் இவருக்கு விக்னேஷன் பேர் அப்படின்னு சொல்றார். அந்த விஸ்வம்பரனான சாக்ஷாத் ஸ்ரீராமனே ஏழ்ருக்கார். இது போன்ற உன்னுடைய சகாயம் வேணும்னு கேட்கிறார். ராமன் சின்ன பையன், அவன் என்ன அனுப்பிச்சு வைக்கிறது? ஒரு அரிசி 25 கிலோ அரிசி மூட்டை தூக்க முடியுமோ இல்லையோ. பொதுவாக நம்ம மனுஷாலாம் சொல்லுவா, உங்க பிள்ளையாண்டான கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்க, கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும்னு சொன்னாக்கா, அவனால ஒரு பக்கெட்டை கூட தூக்க முடியாது, ஒரு அரிசி மூட்டையை கூட தூக்க முடியாது, அவன் அழிச்சுட்டு போய் என்ன பண்ண போறீர் அப்படின்னு ஹாஸ்யாஸ்பதமா நம்ம கேட்கலாம். ஆனா ராமன் சர்வதந்திர ஸ்வதந்திரன், அச்சிந்திய சக்தி, அகட்டித கடனா சாமர்த்தியம் பகவானுடையது. அப்பேற்பட்ட பகவானை அழிச்சுட்டு போறார். ஏன்னா அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாக்கா, ரிஷி இடத்துல கோபமானாக்கா நாட்டுக்கே ரொம்ப ஒரு துர்பிக்ஷம் ஏற்படும். அதனால அவ பேச்ச மீறக்கூடாதுன்னு சொல்லி அமுச்சு வைக்கிறார். ராமர் அந்த மாரீச்சனை அடிச்சா எங்க வந்து விடுறான் அப்படின்னாக்கா, தட்சிண சமுத்திரத்துக்கு கோகர்ணத்துல வந்து விடுறான். சுபாகு அங்கேயே தான் பிராண தியாகம் பண்றான். அப்பேற்பட்ட அற்புதமான பராக்கிரமம் ராமனுடையது. எந்தெந்த துஷ்டர்கள் யார் யார் இருக்கார்களோ அந்த துஷ்டர்கள் சஜ்ஜனா பண்ணக்கூடிய என்னென்ன ஒரு சத்கர்மங்களுக்கு விக்னத்தை ஏற்படுத்துறாளோ அந்த எல்லா விக்னத்தையும் போக்கி விஸ்வாமித்திரர் இடத்துல தான் விசேஷமா விஸ்வாமித்திரருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்கார் ராமச்சந்திரன். அப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திரனுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம் பகவானுடையது. பொதுவா சில சப்தங்களுக்கெல்லாம் பெரியவா விளக்கம் சொன்னாதான் நல்லா இருக்கும். இது என்ன அகட்டித சாஸ்திரங்கள் எடுத்துட்டாலே பொதுவா உபன்யாசகங்கள்ல பெருமாள் அச்சிந்திய சக்தி, சரி கொஞ்சம் புரியறது. அச்சிந்த சக்தி, பெருமாளுடைய சக்தியை நம்ம ஊகிக்கவே முடியாது, அப்பேற்பட்ட சக்தி பகவானுடையது. கல்யாண குணங்கள், மங்களமான குணங்கள் உடையவன். இது என்ன அகட்டித கடனா சாமர்த்தியம், என்ன பகவான் இடத்துல அது என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, அது ஒரு பெருமாளோட ஒரு அற்புதமான ஒரு குணம். எது நம்மளால ஊகிக்கவும் முடியாது, அது பெருமாளால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு தான் அது அகட்டித கடனா சாமர்த்தியம்னு பேர். உதாரணத்துக்கு ஒரு பானை பண்றோம். ஒரு பானை பண்றவன், அந்த பானை பண்றவனுக்கு என்ன தேவை? மண்ணு தேவை. ஸோ அவனுக்கு மண்ணு இல்லாம பானையை பண்ண முடியாது. வஸ்திரம் நெய்யறவா இருக்கா, நூல் இல்லாம அவளால வஸ்திரத்தை நெய்ய முடியாது. தளிகை பண்ணணும்னாக்கா அன்னம் பண்ணணும் ஆத்துல, அரிசி இல்லாம சாதத்தை வடிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லை பெருமாளுக்கு. இல்லை, பெருமாள் தான் சிருஷ்டி பண்ணணும்னாக்கா அந்த பதார்த்தங்களுடைய அபேட்சமே பெருமாளுக்கு இல்லை. அதுக்கு சாஸ்திரத்துல அற்புதமா வந்த பெரியவாள்லாம் அதுக்கு ஒரு உத்தரம் சொல்றா. பெருமாளுடைய அகட்டித காட்டின சாமர்த்தியத்துக்கு திருஷ்டாந்தத்தை கொடுக்குறா. பெருமாள் திரௌபதி வஸ்திராபகரணம் ஆச்சு. திரௌபதி வஸ்திராபகரணம் ஆரச்ச பெருமாள் முன்னாடியே முன்கூட்டியே எப்படி இருந்தாலும் இவன் வஸ்திராபகரணம் பண்ண போறான், அதனால ஒரு 1000 மீட்டர் துணியை வாங்கி வச்சுக்கலான்னு பெருமாள் 1000 மீட்டர் துணி வச்சுட்டு இருந்தாரா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. அவன் வஸ்திராபகரணம் பண்றச்சேவே சத்தியத்திலே அனந்த வஸ்திரத்தை உற்பத்தி பண்ணி பெருமாள் கொடுத்தார். ஸோ இந்த லாங் ப்ராசஸ் பெருமாள் இடத்துல தேவையில்லை. நூல் எடுக்கணும், பஞ்சு எடுக்கணும், அதை நூலாக்கணும், அதுக்கப்புறமா நெய்யணும், அதை வஸ்திரமாக்கணும், அதுக்கப்புறமா கொடுக்கணும் அப்படின்ற ப்ராசஸ் இல்லை பகவான் இடத்துல. இதுதான் பகவானுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம். அப்பேற்பட்ட அகட்டித கடனா சாமர்த்தியனான ராமச்சந்திரன் தான் விவிதமான லீலைகளை தான் காமிச்சிருக்கார். லோகத்துல நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம அடையணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு தொந்தரவு ஏற்படுத்தினா அவ மேல நம்ம வாழ்நாள் முழுக்க
நம்ம கோச்சின்னு இருப்போம். ஆனால் ராமன் தன் சிம்மாசனத்தில் அமரணும் இன்னும் சில நேரங்களில் அதுக்கு சூக்ஷ்மம் தான் சூழ்ச்சி பண்ணி தான் ராமனை உட்கார விடாம பண்ணது மந்தரை. அப்பேற்பட்ட மந்தரைய தான் சத்ருக்னன் சம்ஹாரம் பண்றேன்னு தான் போறான். சம்ஹாரம் பண்ணேன்னு போறப்பச்சே அப்போ பரதன் ஒரு வார்த்தை சொல்றான், ராமனு தான் சிம்மாசனத்துல அமரணும் அப்படின்றது என்னுடையது இல்லை, உன்னுடையது இல்லை. இந்த அயோத்தியா பட்டணம் மட்டும் இல்லை, சம்பூர்ணமான தேசத்துல இருக்கிறவா ஒத்தத்தரும் பாவிக்கக்கூடிய விஷயம். அதற்கு விக்னத்தை ஏற்படுத்தினது மந்தரை. அவளை சம்ஹாரம் பண்ணணும்னு நீ சொல்ற சத்தியம்தான். ஆனா சம்ஹாரம் பண்ணினா தனக்கு அபச்சாரப்படுத்தினவா யார் தன்னிடத்துல அபச்சாரப்பட்டிருக்காளோ அவளை சம்ஹாரம் பண்ணா, அவளுக்கு தொந்தரவு பண்ணா ராமனுக்கு அது பிடிக்காது. பொதுவா நமக்கு ஒருத்தர் ஹிம்சை பண்றானாக்க என்ன ஆகும்? நாட்டுல ஒரு பிரசித்தமான ஒரு வாக்கு, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு. நமக்கு ஒருத்தர் ஹிம்சை கொடுத்துருப்பா, அவளுக்கு அவளை பத்தி யாராவது என்ன திட்டின்னு இருப்பா, நம்ம போய் சொல்லுவோம், அவ்வளவுதான் உமக்கு தெரியும், இந்த மாதிரி அவர் இன்னும் நிறைய அபச்சாரப்பட்டிருக்க, எல்லாத்தையும் நான் சொல்றேன் வரும்னு சொல்லி நம்ம 2 பேருமே சேர்ந்து அவளை ஒரு வழி இல்லாம உண்டு இல்லைன்னு பண்ணுவோன்னு நினைக்கிற மனுஷா எங்க? ஸ்வயம் தனக்கே அபச்சாரத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மந்தரைய நீ சம்ஹாரம் பண்ணன்னு தெரிஞ்சா ராமன் நம்ம இடத்துல தன்னுடைய காருண்யத்தை குறைச்சிட்டா. ராமனுக்கு இது அப்பிரியமான ஒரு காரியம், இந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு பரதன் சத்ருகன் இடத்துல சொல்றான். அப்படின்னாக்கா ராமனுடைய சரித்திரம் பவித்திரமானதுன்னு இதை விட வேற ஏதாவது ஒரு சன்னிவேஷத்தையா நம்ம சிரவணம் பண்ணணும். அப்பேற்பட்ட பரம பவித்திரமான கல்யாண குணங்களுடைய கூடிய ராமனுடைய இந்த சாரித்யம் அப்படின்ற ஒரு குணத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வித்வான்கள் இருக்கா பேசக்கூடியவா. அப்பேற்பட்ட சுவாமி இந்த சதஸில் எழுதிருக்கா. சுவாமியுடைய சன்னிதானத்துல ராமனை பற்றி, ராமனுடைய குணங்களை பற்றி அனுபவிக்கக்கூடிய சௌபாகியம் அடியனுக்கு கிட்டினது மிகவும் பெரிய பாக்கியம். இதை சுவாமி சன்னிதானத்திலே ஆச்சாரியன் திருவடியிலே இந்த குணானுசந்தானம் பண்ண புண்ணியத்தை சமர்ப்பணம் பண்றேன். ஹரே நமஹ. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.